चिंता दुराकरं जाता विषण्णायेन मानसा ब्रह्मरुद्रेण सहितः कार्यं प्रब्रूतसत्वरं ब्रह्मरुद्रेण सहितः कार्यं प्रब्रूतसत्वरम् चिन्तातुराः जाता விஷண்ணாதீனமானசா. மகிஷாசுரனுடைய உபதிரவம் பொறுக்காமல் தேவர்கள் எல்லாம் பிரம்மலோகத்துல போய் குறைய சொல்லி பரமேஸ்வரத்துல போய் சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாராயணத்துல போய் வைகுண்டத்துல போய் தெரியப்படுத்தினார். லட்சுமிபதி இடத்துல என்ன அவன் ரட்சகன் பாலகனவன் அவனிடத்துல போய் சொன்னார். அவனை போய் பிரார்த்திக்கைவாள்லாம் போன உடனே சுவாமி கேட்டுட்டால் என்ன முகங்கள்லாம் வாடி கிடக்கு, என்ன கவலை உங்களுக்கு? பிரம்மா பரமேஸ்வரன் எல்லாரும் இங்க வந்திருக்கே தேவர்கள்லாம் வந்த காரியத்தை சொல்லுங்கள்னு கேட்டாளாம் நாராயணன். பாபகர்மண அசாத்யேனாதிதுஷ்டேன வரதுஷ்டேன பாவினா வரதுஷ்டேன பாவினா. சங்கர அசுரன் பிரம்மாவனத்துல வரணம் வாங்கிவிட்டான். அவர் கேட்டதெல்லாம் கொடுத்து விடுவார். அவர் அப்ப இருக்கிற உபதிரவம் போகட்டும்னு அந்நி காரியத்துக்காக போய் வித்தலாட்டம் பண்ணி கடன் வாங்கி போகும் பாருங்க. நாளைக்கு தரேன்னு இன்னைக்கு வாங்கி விடுவான். நாளைக்கு தரேன்னு சொல்லி இன்னைக்கு கேட்கிறவன நாளைக்கு வா தரையம்மன் சிலவன் நாளைக்கு வந்து கேட்பான். எப்ப தரையம்மன்? நாளைக்கு தரையம்மன். மறுபடியும் அவன் கொஞ்சம் துஷ்டனா இருந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமோ, கொடுக்குறவன் நேத்திக்கு நாளைக்கு தரேனே அந்த பணத்தை வாங்கிக்கோம்பான். இப்படி எல்லாம் என்ன குடும்பியா இருக்கிறவன் எப்படியாவது போய் வித்தலாட்டம் பண்ணி ஆத்துல இருக்கிற குழந்தை குட்டி மனைவி தாய் தகப்பன ரட்சிச்சாகணும். அது அந்த பெரிய குத்தமாகாதுன்னு சொல்லியிருக்கார் ரிஷிகள் புத்தியிலே. அப்படி சொல்லுவனவன் அது மாதிரி பிரம்மா வந்த ஆபத்து எப்படியாவது நீங்கட்டம்னு காட்ட வரணும். அப்படி எப்படி கொடுத்து விடுவார்? நீ பொழுது அப்படி போகட்டும்னு சொல்லி அவர் கொடுத்த வரன்னாலே ரொம்ப கர்வத்தை அடைஞ்சு ரொம்ப ஹிம்சை பண்றான். முதல்ல என்ன பண்றான்னா யஜ்ஞத்துல கொடுக்குற அவிர்வாகத்தை அவன் சாப்பிடுறானா. பிராமணி பிரதிபாதிகாரி அமராரி துர்கேஷு பிரபஞ்சித பயாதுராகிரி துர்கேஷு பிரபஞ்சித பயாதுராக்கள் வேதோக்தமான ஹரிசெல்லாம் அக்னியில ஹோமம் பண்ணினா அதை மகிஷாசுரம் கொண்டு போயிடுறானா. எல்லாத்தையும் பலாத்காரமா கொண்டு போயிடுறான். மணியார புறத்தார் மணியார கையெழுத்து போட்டு வாங்குறாப்புல அவன் வாங்கிட்டு விடுறான். அதனால தேவதைகள் அவனுக்கு பயந்து மலையிலே காடு மரம் செடி அங்க போய் ஒளிஞ்சு சிரமப்பட்டு இருக்கானாம். தஸ்மை வரோதத்த வரங்காட்டானாம். தபஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணி வரங்காட்டானா. என்ன வரம் வேணும்னு காட்டாள். புருஷாள்னால எனக்கு சாவு வரப்படாதுன்னு காட்டானா. ஏன் அப்படி காட்டானா, ஸ்திரீ என்ன பண்ணி விடுவோம் அவ அபலே. ஸ்திரீகளுக்கு பல குறைச்சல் ஹிருதயத்துல. அதனாலதான் புருஷன் செய்யற காரியங்கள்லாம் ஸ்திரீகள் செய்யக்கூடாது. அவளுக்கு சரீர பயிற்சி முதற்கொண்டு அப்படித்தான், வியாயாமம் முதற்கொண்டு புருஷன் செய்கிற சரீர பயிற்சி அவ ஸ்திரீகள் செஞ்சா அவ ஹார்ட் தாங்காத. அவளுக்கு தனியா சரீர பயிற்சி தயிர் கிடையாது, ஜலம் எடுக்கிறது, சமையல் பண்றது, உட்கார்ந்துக்கிறது, இருக்கிறது, இது மாதிரி உள்ள காரியம் தான் அவளுக்கு. அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் சொல்லியிருக்காள். சாஸ்திரங்கள்ல வாத்சாயனர் முதற்கொண்டு சொல்லியிருக்காள். அவளுக்கு பெரிய பூஜைகளையெல்லாம் கூட சுல்பமா பூஜை பண்ணா போதும், நமஸ்காரம் தான் ரொம்ப அதிகம்னு இருக்காள் அவளுக்கு. நமஸ்காரம் பண்ண 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 கர்ப்பப்பையில வியாதியே வராதான். நமஸ்கரிக்க நமஸ்கரிக்க இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல போய் சொல்லியிருக்காள். அவ பண்ற ஜபத்துக்கு தான் நமஸ்கார ஜபம்னு சொல்றது.
நாம் பண்ற ஜபத்துக்கு நமஸ்காரம் ஜபம்னு சொல்றது இல்லை. அது காரணம் என்னன்னா நமஸ்காரம் ரொம்ப அவர்களுக்கு தான் தேவை. அது நாமெல்லாம் இப்ப பூமியில பட முடியாது நமஸ்காரம் பண்ணணும், அவளுடைய மார்பு பூமியில படப்படாது. அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி அவள் அபலையாகினால ஸ்ரீயால தன்னை என்ன பண்ணிவிடும்னு பிரம்மாவனத்துல வரம் கழிக்கிற போது அவத்யத்வம் சரின்னு சொல்லிவிட்டார். குமாரங்கள்னாலே உனக்கு ஷாவு வாண்டாம்னு சொல்லிவிட்டார். உடனே பார்த்தா இவெல்லாம் கேட்கிறாள், யாரு இப்போ அவனை கொல்ல முடியும்? உமே பார்வதி போய் அவனை கொல்ல முடியுமா? மகாலட்சுமி கொல்ல முடியுமா? இந்திராணியோ சரஸ்வதியோ யாரால் அவளை கொல்ல முடியும்னு கேட்கிறாள். அவனோ பரமதுஷ்டன், வரதானத்தினால் அவர் கர்வத்தை அடைஞ்சிருக்கான். யாரு போய் வதம் பண்ண முடியும்? அவளே ஸ்ரீனாலேனா அவனுக்கு வதம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கதான் ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லணும்னு பகவான் நாராயணனை பார்த்து எல்லாரும் பிரார்த்திச்சு கேட்டுக்கிட்டா ஸ்தோத்திரம் பண்ணி யுத்தம் உடனே பார்த்தார் பகவான். அவர் சொன்னார், மிந்தி அந்த பசங்களோட நான் யுத்தம் பண்ணிருக்கேன், பிரம்மா நீரும் பண்ணிருக்கேன், பரமசிவனும் பண்ணிருக்கார். அப்பொழுது அவன் தான் ஜெயிச்சான். அவனை போய் நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. யுத்தம் கிருதம் யுத்தம் பண்ணி அவனை கொல்ல முடியல. ஒரு காரியம் வேணா பண்ணலாம்னா விஷ்ணு யுக்தி சொன்னார். என்னன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் வருணன் யமன் குபேரன் 33 தேவர்கள் எல்லாருடைய சரீரத்திலையும் சக்தி இருக்கு. அந்த சக்தியினுடைய அம்சத்தை தேஜோ ரூபமாக வெளியில வர சொல்லி அந்த தேஜஸ்னால ஒரு ஸ்திரீ உண்டாகி அவனை வகம் பண்ணினா பண்ணலாம், இல்ல அவனா பண்ண முடியாதுன்னு நாராயணன் யுக்தி சொன்னாலாம். निर्मिता